Hi friends, இது வந்து acrylic painting beginners video. இங்கே நம்ம cute Santa painting பார்க்கலாம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாண்டாவை வந்து 2H பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷை வந்து வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு டவலில் எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை லோட் பண்ண போகிறோம். டூ அண்ட் ஃப்ரோ மெத்தடில் லோட் பண்ண போகிறோம். டூ ஃப்ரோ, டூ ஃப்ரோ, டூ ஃப்ரோ, டூ ஃப்ரோ. 3/4 ஆஃப் த பிசில் பெயிண்ட் நம்ம லோட் பண்ணிடணும். அதே டூ ஃப்ரோ மெத்தடில் நம்ம இப்போ பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஃப்ளாட் ப்ரஷ் சைஸ் 7 யூஸ் பண்ணியிருக்கேன். கேமலின் கம்பெனி. பிகினர்ஸ்க்கு சிந்தட்டிக் ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் ப்ரஷ் போதும். கேமல் அக்ரலிக்கில் 15 ml பாட்டில்ஸ் 20 ஷேட்ஸ் வருது, அது வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்கையோட டாப்பில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக பண்ண போகிறேன். அதுக்காண்டி நம்ம ஒயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ளூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நான் மிக்ஸ்அப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ அதே 2 ஃப்ளோ ஸ்டைலில் ஷேடிங் செகண்ட் லேயர் கொடுக்குறேன். 20 x 25 சென்டிமீட்டர் கேன்வாஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டாப்பில் டார்க் ஷேட் கொடுத்தாச்சு. இப்போ பாட்டமில் வந்து லைட் ஷேட் கொடுத்துட்டு அந்த 2 மிட் பாயிண்ட்லேயும் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்டிங்க்கு நம்ம ட்ரை ப்ரஷ் கூட வச்சுட்டு ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி விடலாம். சாண்டா வந்து ஸ்னோவில் நிற்கிறாரு. அதுக்காண்டி நான் ப்ளூவை ரொம்ப லைட்டாக ஆக்கி ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன் காமிக்கும். ஆல்னு பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அகெயின் நான் ஒயிட் எடுத்துகிட்டு சாண்டாவோட கரெக்ட் ஷேப் கொண்டு வரேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேக்ரவுண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சாண்டாவை எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.